ஒரு சிறு பெண் இரவு நேரத்தில் தெருவிளக்கின் கீழ் படிச்சா. உலகமே அவளை கவனிக்கும்னு யாரும் நினைக்கல. ஆனா இன்று அவள்தான் ஆயிரக்கணக்கான பேருக்கு உத்வேகம். இந்த சிறப்பான சிறுகதையின் தலைப்பு தெருவிளக்கின் ஒளி. வாங்க கதைக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் ஒரு நகரப்புறக்கரையில் மழை வந்தாலே களிமண், வெயில் வந்தாலே தூசி நிரம்பிய ஒரு குடிசை பகுதி இருந்தது. அந்த சின்ன குடிசை வீடுகளில் ஒன்றில்தான் அனிதா என்ற சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளது வீடு என்றால் ஒரு தாழ்கூரை, ஒரு பழைய படுக்கை, ஒரு சிறிய அடுப்பு, ஒரு தண்ணீர் குடம். அதுவே அவளது உலகம். அவளது அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார். தினமும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அந்த நாளின் சாப்பாட்டிற்கே போதுமானதாக இருந்தது. அவளது அம்மா வீடுகளில் வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். வறுமை அந்த வீட்டில் விருந்தாளி இல்லை. அது அங்கேயே பிறந்தது போல இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. அனிதாவின் கனவு. அவள் எப்போதும் ஒரு புத்தகத்தோடு தான் இருப்பாள். மற்ற குழந்தைகள் விளையாடும் நேரத்தில் கூட அவள் ஓரமாக அமர்ந்து படித்து கொண்டிருப்பாள். அவளுக்கு படிப்பே உலகம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த வீட்டில் மின்சாரம் அடிக்கடி இருக்காது. இரவு வந்தாலே அந்த குடிசை முழுக்க இருட்டாகிவிடும். அந்த இருட்டு அவளது கனவையும் மூடிவிடுமோ என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் அனிதா அப்படி நினைக்கவில்லை. ஒரு நாள் அவள் ஒரு முடிவு எடுத்தாள். வீட்டுக்கு வெளியே இருந்த தெருவிளக்கின் கீழ் போய் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அந்த மங்கலான மஞ்சள் ஒளி அவளுக்கு சூரிய ஒளி மாதிரி தோன்றியது. மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் கொசுக்கள் கடித்தாலும் அவள் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அந்த காட்சியை பார்த்து சிலர் சிரித்தார்கள். இவளால என்ன ஆகப் போகுது என்று கேலி செய்து சிரித்தார்கள். வறுமையில் பிறந்தவங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் என்ன ஆகப் போகுது என்றார்கள். அந்த வார்த்தைகள் அனிதாவின் காதுகளில் விழுந்தது. அவளது கண்களில் ஒரு நிமிடம் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் அதை துடைத்து கொண்டு புத்தகத்தை இன்னும் வலிமையாக பிடித்தாள். அவளது மனசுக்குள் ஒரு குரல் மட்டும் கேட்டது. நான் நன்றாக படிப்பேன், நன்றாக படித்து முடிப்பேன் என்பதே அது. நாட்கள் கடந்து போனது. வாழ்க்கை இன்னும் கஷ்டமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் அவளது அப்பா உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போக முடியவில்லை. வீட்டில் வருமானம் நிறுத்தப்பட்டது. சாப்பாடு கூட ஒரு பிரச்சனையாக மாறியது. அந்த நாளில் அனிதா ஒரு பெரிய முடிவு எடுத்தாள். காலையில் பள்ளிக்கூடம் சென்று வருவாள், மாலையில் வேலை செய்வாள். அவள் அருகில் இருந்த ஒரு டீ கடையில் வேலை பார்க்க ஆரம்பித்தாள். சிறிய கைகள் சூடான டீ கண்ணாடிகளை எடுத்து செல்லும்போது எரிந்தது. சில நாட்களில் அவளது கைகள் முழுக்க காயங்களாக மாறியது. ஆனால் அவள் ஒரு முறை கூட புலம்பவில்லை. மாலையில் வேலை முடிந்ததும் அவள் மீண்டும் அதே தெருவிளக்கின் கீழ் வந்து அமர்ந்தாள். கைகளை துடைத்து கொண்டு புத்தகத்தை திறந்தாள். அவளுக்கு வலி இருந்தது, சோர்வு இருந்தது. ஆனால் அவளது கனவு மட்டும் சோர்வடையவில்லை. பள்ளியில் ஆசிரியர்கள் அவளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பெண் வேற மாதிரி என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் முடிந்த உதவிகளை செய்தார்கள். புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார்கள், ஊக்கம் அளித்தார்கள். இப்படி போராடிக்கொண்டே 12ஆம் வகுப்பு வந்தது. தேர்வு காலம் வந்துவிட்டது. அந்த நாட்களில் அனிதா தூங்கவே இல்லை. பகலில் வேலை செய்கிறாள், இரவில் படிக்கிறாள். சில நேரங்களில் தெருவிளக்கின் கீழே தூங்கிவிடுவாள். எழுந்ததும் மீண்டும் படிப்பை தொடர்வாள். தேர்வு முடிந்த நாள் அவள் வீட்டுக்கு வந்து அமைதியாக அமர்ந்தாள். அவளது மனதில் ஒரே ஒரு ஆசை, என் அம்மா சிரிக்கணும். ரிசல்ட் வரும் நாள் வந்தது.
அந்த நாள் காலை அந்த குடிசை பகுதி முழுக்க ஒரு பதட்டம். அனிதா நடுங்கிக் கொண்டே ரிசல்ட் பார்த்தாள். அடுத்த நொடியில் அவள் கண்கள் பெரிதாக திறந்தது. அவள் மாவட்டத்தில் முதல். அந்த செய்தி அந்த சிறிய தெருவை அதிர வைத்தது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தார்கள். அவளது அம்மா கண்ணீர் விட்டு அழுதார். அப்பா பேச முடியாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நாளில் அந்த தெருவில் இருந்த எல்லோரும் ஒரே விஷயம்தான் பேசினார்கள். தெருவிளக்கின் கீழ் படிச்ச அந்த பொண்ணுதான் இது என்று பேசிக்கொண்டார்கள். சில நாட்களில் ஒரு டிவி சேனல் அந்த இடத்துக்கு வந்தது. அவர்கள் அனிதாவை பேட்டி எடுத்தார்கள். உங்கள் வெற்றிக்கு காரணம் யார் என்று கேட்டார்கள். அவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. பின்னர் மெதுவாக சொன்னாள், தெருவிளக்கு என்று. அவர்கள் சிரித்தார்கள். புரியவில்லை அவர்களுக்கு. அவள் மீண்டும் சொன்னாள், என் வீட்டில் ஒளி இல்லாத போது அதுதான் எனக்கு வழிகாட்டியது என்று சொன்னாள். அந்த வீடியோ சில மணி நேரங்களில் வைரலானது. அந்த சிறுமியின் போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்களின் மனசை தொட்டது. பலர் உதவிக்கரம் நீட்டினார்கள். அவளுக்கு நல்ல கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டுகள் கடந்து போனது. அதே அனிதா இன்று ஒரு பெரிய அதிகாரியாக உயர்ந்தாள். ஒரு நாள் அவள் மீண்டும் அந்த பழைய தெருவுக்கு வந்தாள். அதே இடத்தில் நின்றாள். அந்த பழைய தெருவிளக்கு இன்னும் அங்கேயே இருந்தது. அவள் ஒரு புதிய LED தெருவிளக்கை நிறுவினாள். அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய பலகை வைத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, இங்கு ஒரு கனவு தொடங்கியது என்று. அந்த வார்த்தைகளை பார்த்து அங்கே இருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அனிதா மெதுவாக அந்த விளக்கை பார்த்தாள். ஒரு காலத்தில் அது அவளுக்கு ஒளி கொடுத்தது. இன்று அவள்தான் பலருக்கு ஒளியாக மாறிவிட்டாள். ஒளி இல்லாத வாழ்க்கையிலும் நம்பிக்கை இருந்தால் ஒரு நாள் நீங்களே ஒளியாக மாறுவீர்கள்.